Hello, English fans. Welcome to this wonderful module named tenses. English grammar உடைய ரொம்பவே முக்கியமான டாபிக். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் கிராமரே கற்றுக்க முடியாத அளவுக்கு இது ரொம்பவே முக்கியமானது. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டென்சஸ். ஃபர்ஸ்ட் டென்ஸோட மீனிங் என்னன்னு பார்ப்போம். Tenses is a form of a verb that shows if something happens in the past, present or future. தமிழில் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த verb ஃபார்ம் இருக்கக்கூடியது ப்ரெசண்ட்டாவோ இல்லை பாஸ்டாவோ இல்லை ஃப்யூச்சராகவோ இருக்கும் என்பதை நம்மளை தெரியப்படுத்துறது தான் இந்த டென்சஸ் சொல்லலாம். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் டென்சஸ் அப்படின்னா என்னென்னா டைம் ஆஃப் அன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் நடந்திருக்கா, ப்ரெசண்டில் நடந்திருக்கா, இல்லை ஃப்யூச்சரில் நடந்திருக்கா என்பதை ஒரு வேர்பை வச்சு நம்மளால் அதை சொல்ல முடியும். ஓகே, ஏன் இந்த டென்சஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்? பிகாஸ் tenses are used in communication, both verbal and written, to indicate the time at which something happened. Improper usage of tenses could lead to confusion and misinterpretation of the message. நீங்கள் ஒரு கிராமர் லேர்னராக இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் டென்சஸ் சரியாக பிளேஸ் பண்ணலை, பாஸ்ட் வேண்டிய இடத்துல நீங்கள் ப்ரெசென்ட் போடுறதோ இல்லை ப்ரெசென்ட் இருக்க இடத்துல நீங்கள் ஃப்யூச்சரில் போடுறதோ இந்த மாதிரி மாற்றி நீங்கள் வேர்ப் ஃபார்ம்ஸ் போடும்போது நிச்சயமாக அது கேட்குறவங்களுக்கோ இல்லை படிக்கிறவங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் எரர் இல்லாமல் பேச முடியாது. ஸோ இந்த டாபிக் ரொம்பவே முக்கியமானது. ஓகே, ஏற்கனவே நீங்கள் டென்சஸ் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, காலேஜில் படிச்சிருப்பீங்க, ஏன் இன்ஃபேக்ட் வீடியோஸில் கூட எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க, இல்லை கிளாஸ் எங்கேயாச்சும் அட்டன் பண்ணி கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ லெசன்ஸுடைய அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோஸ் நீங்கள் இந்த டென்சஸ் எஸ்பெஷலி இந்த டென்சஸ் மாடியூலோட வீடியோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டென்சஸுடைய மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். அதுக்கப்புறம் அது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுப்பேன், விச் வி கால் இட் அஸ் அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் அதோடைய நெகட்டிவ் ஃபார்ம் சென்டென்சஸ், அப்புறம் கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அதில், அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸஸும் உங்களுக்கு நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களோட நானே ஒர்க் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் நீங்கள் என்னோட ஒர்க் பண்ணுவீங்க. இதன் மூலமாக இந்த டாபிக் ஒரு நல்ல அவேர்னஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே இந்த டென்ஸோடைய ரொம்ப கிளியரான ஒரு ஐடியா நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாடியூல் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட்.